யாரு? நீங்க? மூர்த்தி. நீங்களா? ஆமா, நான் தான் சுந்தரமூர்த்தி. நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஃப்ரெண்டு அது இதுன்னு சொன்னீங்களாமே. இல்ல, இப்போ இங்க தங்கி இருக்கிறது நீங்க தான்? ஆமா, நான் தான் 4-5 வருஷமா இங்க தங்கி இருக்கேன். சாரி, நான் ஏதோ தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி, சரி. வெரி குட் முரளி, வெரி குட். அர்ஜுன் கண்ணை கட்டி காட்டுல அவுத்து விட்ட. என்ன, அர்ஜுன் விசாரிச்சப்பவே நான் உஷாராயிட்டேன். அவங்கிட்ட மூர்த்தியை பத்தி தெரியாதுன்னு சொல்லியும் அவன் நம்பவே இல்லை. நான் எங்க போனாலும் அவன் பின்னாடியே ஃபாலோ பண்றான். இதை வச்சுதான் உஷாரா ஒரு டிராமா ஒன்று பண்ணேன். இந்நேரம் அர்ஜுன் கண்டிப்பா முழுசா ஏமாந்து போயிருப்பான். எப்படியும் மூர்த்தி அவன் கை கிடைச்சிருவான். அதை வச்சு நம்ம மேல ஒரு கேஸ போட்டு அபிராமி முகத்தெரிய கிழிச்சிடலாம் அப்படி இப்படின்னு கனவு கண்டிருப்பான். இப்ப எல்லா கனவும் புஸ்வான் ஆயிடுச்சு. வேலையை விட்டு தூக்கியும் அவனுக்கு திமிரு அடங்கல. இந்த அடியில அவனுக்கு பத்தாதுப்பா. டேய், அவசரப்படாதடா. நமக்கு இப்ப முக்கியம் மூர்த்தி. மூர்த்தியை வச்சு அந்த அபிராமியை லாக் பண்ணோம். அந்த அர்ஜுன் பையன் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு போறான். நமக்கு என்னடா அதை பத்தி கவலை? டேய் முரளி, அந்த மூர்த்திய ஜாக்கிரதையான இடத்துல தான்டா வச்சிருக்க. யாருக்கும் தெரியாதுல்ல? தெரியாது சார். ஒரு ஈக்காக கூட உள்ள நுழைய முடியாது. அந்த அளவுக்கு ரகசியமா வச்சிருக்கேன். டேய், இப்ப நமக்கு பொன்முட்டை இடுற வார்த்தை அந்த மூர்த்தி தான். அவன் கையில தான் அபிராமியோட தலையெழுத்தே அடங்கியிருக்கு. நம்மளை விட்டு அவன் போயிட்டான், டேஞ்சர். இந்த ஷாம்பைய வேற மூர்த்தியை தேடிக்கிட்டு இருக்காங்கிறது ரொம்ப கவலையா இருக்கியா? எதுக்கு அவனை ஜாக்கிரதையாவே பார்த்துக்க. சார், இப்போ நீங்க நினைச்சா கூட மூர்த்தி இருக்கிற இடத்த கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ரகசியமா வச்சிருக்கேன்னு சொல்றேன். முரளி, ரகசியமா வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு நீங்களே அவனை வச்சிருக்க இடத்த மறந்துடாதீங்க. சரி, போயிட்டு வா முரளி. வரேன் சார். டேய், அர்ஜுன் பையன் இப்போ மூர்த்தியை தேடிட்டு இருக்கான்னு அபிராமி கிட்ட சொல்லணும்டா. அதை சொல்லி அவன் மேல பிரஷர் போடணும். அப்பதான் நம்ம நினைச்ச காரியத்தை நம்மளால சாதிச்சுக்க முடியும். அபிராமி லேஸ்பட்ட ஆள் இல்ல. கொஞ்சம் ஏமாந்தா போதும், சாப்பிட்டு ஏப்பம் விட்டுருவா. ஜாக்கிரதையா இருந்துக்கோ. சரி பண்ணிடுறேன்ப்பா. அர்ஜுன், முரளியை ஃபாலோ பண்ணீங்களே, என்னாச்சு? சக்சஸா? அந்த ஸ்ரீனிவாசன் பலே கில்லாடி நம்மளை விடாம கண்காணிக்கிறாரு. எப்படி சொல்ற? ஆமாக்கா, மூர்த்தி கெஸ்ட் ஹவுஸ்ல இருப்பாருன்னு தெரிஞ்சு நான் யாருக்கும் தெரியாம அங்க போனா அந்த ஸ்ரீனிவாசன் எனக்கு முன்னாடி மூர்த்தி அங்கிருந்து மாத்திட்டாரு. மூர்த்திக்கு பதிலாக அங்க யாரும் சுந்தரமூர்த்தின்னு ஒருத்தனை வாட்ச்மேன் காரு. ஆக ஸ்ரீனிவாசன் மூர்த்தியை கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சிருப்பாரு. அவரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம போட்ட திட்டம் ஒர்க் அவுட் ஆகல. டைரி, மூர்த்தி ரெண்டும் நம்மளுக்கு கிடைச்ச ஆதாரங்க. கையில கிடைச்ச கோட்டை விட்டுட்டுமே ரெண்டையும் தேட வேண்டியதாயிருச்சக்கா. இப்ப மூர்த்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி? ஒரே வழிதான், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுதான் நமக்கும் சேஃப்டி. பாலாஜி சொல்றது கரெக்ட். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். Could I come in? Yes. Hello, Gautam. Hi, Shyam.
டேக் யூ சீட்ரா. என்ன பிரைவசி கெடுத்துட்டனா? சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பா இல்லையா? ஏன் அப்பாட்ட மட்டும் தான் பேசுவீங்களா? என்கிட்டலாம் பேச மாட்டியா? சே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்பாட்ட ஏதோ முக்கியமா பேச வந்தேன். பரவாயில்ல, நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஷாம், உன் தங்கச்சி ரம்யா என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ பிகாம் முடிச்சிருக்கா. இப்ப கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஓ, கம்ப்யூட்டர் கோர்ஸ். எங்க பண்ணிட்டு இருக்கா? சிஎஸ்ஐல கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஓ ஆமா ஷாம், ரம்யா எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி ரிசர்வ் மூடா இருக்காளே, அவ எப்பவுமே அப்படித்தானா இல்ல? சரியா போச்சு போ. அவ தான் ஓட்ட வாய். எங்க வீட்ல எங்க அக்கா ரொம்ப சைலண்ட். இப்ப எப்படி இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு மேல படிக்கிற மாதிரியா இல்ல? இல்ல, அவளுக்கு 2-3 மாப்பிள்ளை பார்த்தோம். அதுல எதுவும் செட் ஆகல. ஓ அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. என்ன கௌதம் சொல்ற? ஒண்ணும் இல்ல கௌதம், நீ நானும் அமெரிக்காலே ஃப்ரெண்ட்ஸ். எதா இருந்தாலும் என்கிட்ட நீ ஓப்பனா பேசலாம். இல்ல ஷாம், நான் கேட்கறேனேன்னு நீ தப்பா எடுத்துக்காத. உன் தங்கச்சிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னா அது அது வந்து கௌதம், என்கிட்ட நீ எதா இருந்தாலும் தயங்காம பேசலாம். ஷாம், உன் தங்கச்சிய நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். டேய், நான் எதுவும் தப்பா கேட்டேனா? சேச்சே, அதெல்லாம் இல்ல கௌதம். நீ நினைச்சத வெளிப்படையா என்கிட்ட கேட்கிற. அதெல்லாம் தப்பு இல்ல. வாட் டு யூ மீன் ஷாம்? இத பாரு கௌதம், நீயும் ரம்யாவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விதிப்படி எழுதியிருந்தா அதை மாத்த யாரால முடியாது. அதுவும் இல்லாம இதை பத்தி பேச வேண்டியது நீயும் நானும் இல்ல, எங்க அக்காவும் உங்க அப்பாவும் தான். மேற்கொண்டு எங்க ஆர்கே மாமாவும் இதுக்கு ஒத்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் ரம்யாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. ஓகே, தேங்க்யூடா. நான் வரேன். ஷாம், ரம்யா கிட்ட இத பத்தி பேசுறேன் கௌதம். நம்மலாம் ஆம்பளைங்க, டக்குன்னு பேசிடுவோம். ரம்யா கிட்ட பொறுமையா தான் பேசணும். அக்கா வச்சு நான் பேசுறேன். ஓகே? ரம்யா என்னை கட்டிக்க சம்மதிப்பாளா? யோகம் இருந்தா கண்டிப்பா நடக்கும் கௌதம். ஏய், என்னடா எப்படி சொல்ற? பி பாசிட்டிவ் மேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிடா. ஓகே, நான் வரேன். பை. அண்ணே, அண்ணே, வந்து சாப்பாடு போடுங்க நீ. ரம்யா, போ, கார்த்திக் கூப்பிடுறான். நான்லாம் போக மாட்டேன். ஏற்கனவே அனிதா விஷயத்துலயும் அந்த நந்தினி விஷயத்துலயும் என்ன பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டாரு. மறுபடியும் போய் என்ன வாங்கி கட்டிக்க சொல்றியா? நான் போக மாட்டேன். இத பாருமா, ஆம்பளைங்களுக்கு கோவப்படதான் தெரியும். பெண்களால எரிமலையை கூட அணைக்க முடியும். இவன் யார்? சின்ன பையன். போ. அண்ணே, ஐயோ, அவன் பசியில துடிக்கிறான். போ ரம்யா. போங்கறல. நிறுத்து. உன்னை யாருங்க கூப்பிட்டா? நீ எதுக்கு இங்க வந்த? அண்ணி எங்க? உள்ள வேலையா இருக்காங்க. அப்படியா? சரி, நானே போட்டுக்கிறேன், நீ போலாம். இல்ல, நான் போடுறேன். வேண்டாம் வேண்டாம்னு சொல்றேன்ல. இல்ல, எனக்கு சாப்பாடு இல்ல, வேண்டாம். ஒரு நிமிஷம். இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? நீ எந்த தப்பும் பண்ணல. உன்னை வைக்க வேண்டிய இடத்துல நான் வைக்கல. இப்ப நீ போறியா இல்ல நான் போட்டுமா? நானே போறேன்ப்பா, நீங்க சாப்பிடுங்க. நின்னுட்டே இருந்த அப்படி. நீங்க சாப்பிடுங்க, நான் போறேன். நிக்க கூட கூடாதா? வர வர மரியாதை இல்லாம போச்சு இந்த வீட்ல. இங்க பாருமா, சாப்பிடும்போது கொஞ்சம் நிம்மதியா சாப்பிடணும். போ. போறேன். சந்தோஷமா உனக்கு இப்போ? ஏன், என்னாச்சு? அடிக்காதது மட்டும்தான் பாக்கி. நான் தான் சொல்லிட்டே இருக்கேன் அவர் மாறிட்டாரு, நீ தான் நம்ப மாட்டேங்கிற. சரி விடு. இவ்ளோ நாள் உன்ன காரணம் காட்டிதான் அவனை சும்மா விட்டேன். இனிமே அவனை என்ன பண்ணணும்னு
எனக்கு தெரியும். நீ கவலைப்படாத ப்ளீஸ். ஹலோ மேடம். ஹலோ. நானே உங்களை பார்க்கணும்னு இருந்தேன். ஏன், என்ன விஷயம்? எனக்கு பலமாவும் உனக்கு பலவீனமாவும் இருக்கிற மூர்த்திய அர்ஜுன் தீவிரமா தேட ஆரம்பிச்சிட்டான். அப்படியா? என் கஸ்டடியில தான் அந்த மூர்த்தி இருக்காங்கிற விஷயத்த அர்ஜுன் எப்படியோ மோப்ப முடிச்சிட்டான். என் கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்குன்னு என் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியாது. மூர்த்தியை தேடி அது வரைக்கும் வந்துட்டான். அப்புறம்? ஆனா அவன் வரத்துக்கு முன்னாடியே எங்க ஆட்கள் மூலமா அங்க இருந்த மூர்த்தியை அப்புறப்படுத்தி வேற இடத்துல ஒளிச்சு வச்சிட்டேன். அந்த இடத்துல இன்னொரு மூர்த்தியை உட்கார வச்சிட்டேன். அர்ஜுன் குடுகுடுன்னு வந்து பார்த்து ஒரேடியா கன்ஃபியூஸ் ஆயிட்டான். நீங்க எனக்கே இன்னும் மூர்த்தி காமிக்கல, அப்புறம் அந்த அர்ஜுனுக்கு காமிக்க போறீங்க? அவன் கையில மூர்த்தி சிக்கினான்னா உங்களுக்கு தான் ரிஸ்க். பயப்படாதீங்க, காப்பாத்திட்டேன். தேங்க்ஸ். நமக்குள்ள எதுக்குங்க இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம்? இது நாள் வரைக்கும் ஒரு பிசினஸ் உறவு தான் இருந்துச்சு. இப்போ அதையும் தாண்டி போறோம்னு நினைக்கிறேன். எனக்கு சம்மதம் தான். உங்க முடிவு என்னன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எதை பத்தி? நம்ம வெறும் நண்பர்களா மட்டும் இருக்க கூடாது, உறவினர்களா மாறணும்னு என் மகன் ஆசைப்படுறான். உங்க தங்கச்சி ரம்யாவை என் பையன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். ஒரு முறை தான் ரம்யாவை பார்த்துருக்கிறான். அதுக்குள்ள அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. நட்பு உறவா மாறினா நம்ம கூட்டணி தானே பலப்படும். அதே மாதிரி என்னுடைய பழைய நண்பர், என் ஃப்ரெண்டு, அதான் உங்க மாமனார் ஆர்கேவோட ஃப்ரெண்ட்ஷிப் மறுபடியும் கிடைக்கும் இல்லையா? ஷாமும் கௌதம் கிட்ட இந்த சம்மந்தத்தை பத்தி பேசியிருக்கான். இதுல உங்களுக்கு சம்மதம் இருக்குங்கிற நம்பிக்கையில தான் நான் உங்ககிட்ட இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க தங்கச்சி ரம்யா கிட்ட பேசுங்க, கன்வின்ஸ் பண்ணுங்க. பகைங்கிறது நிரந்தரமான ஒரு விஷயம் இல்ல. ஆர்கேவோட நட்பு மறுபடியும் எனக்கு வேணும், கண்டிப்பா வேணும். அதை நிறைவேற்றுறது உங்களால தான் முடியும். இதனால நமக்கு நிறைய நன்மை இருக்குங்க. போக போக சொல்றேன். வர மேடம். இவர் பேர் என்ன சொன்னீங்க? விநாயகமூர்த்தி. எங்க வேலை செய்யறாரு? நாங்க வேலை பார்த்த சீனிவாசன் கம்பெனில தான் கொஞ்ச நாளா வாட்ச்மேனா வேலை பார்த்தாரு. இப்போதைக்கு டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. அந்த மனக்கவலையில போனவர் தான் எங்க போனாரு தெரியல. அவரோட வீட்டு விலாசம் கூட எங்களுக்கு தெரியாது. ஏன் அவரை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க? கொஞ்சம் குடிப்பழக்கம் இருந்தது. ஓஹோ, டியூட்டி டைம்ல குடிச்சிருப்பான், அதான் வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இல்ல சார், அவர் ஒரு தனி மனுஷன். குடிபோதையில எங்கேயாச்சும் போய் ஏதாச்சும். சரி சரி, நான் ஆக்சிடென்ட் கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் பாக்குறேன். அதுல இல்லன்னா மேற்கொண்டு நான் விசாரிக்க சொல்றேன். சரி சார். ஓகே, நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாங்க வாங்க. மறுபடி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். இதுல ஏதாவது ரிசல்ட் கிடைக்குமா? ரிசல்ட் கிடைக்கும் நம்புவோம் சார். அர்ஜுன், இந்த விஷயம் நம்ம முதலாளி காதுக்கு போவோமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குப்பா. சந்தேகமே வேண்டாம், கண்டிப்பா அவர் காதுக்கு போகும். இந்த கம்ப்ளைண்ட் தான் அவரை கலக்க போற விஷயமே. பாப்பலாம்.
செல்லம், இங்க பாருங்க பொம்மை கத்துது. பொம்மை நல்லா இருக்குதா? நான் கிளம்புறேன். சரிம்மா, போயிட்டு வா. ஹலோ சாந்தி. வாங்க வாங்க பாலாஜி, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமா, நானும் அர்ஜுனும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போனோம். அங்க மூர்த்தியை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொல்ல போறாங்க? முயற்சி பண்றேன்னாங்க. பெட்டிஷனை வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணாங்க. எப்படியும் இந்த விஷயம் ஸ்ரீனிவாசனுக்கு போகும். எப்படி? மூர்த்தி ஸ்ரீனிவாச ஃபேக்டரி ஒர்க்கர் தானே. அது மட்டும் இல்லாம போலீஸ்ல நிறைய பேருக்கு ஸ்ரீனிவாசனை தெரியும். எப்படியோ ஸ்ரீனிவாசனுக்கு ப்ராப்ளம் வந்தா சரிதான். மூர்த்தியை வெளியே கொண்டு வரணும். இல்ல ஸ்ரீனிவாசனே பயந்து அந்த மூர்த்தியை வெளியே அனுப்பிச்சிடணும். சரி, பொறுத்திருந்து பாப்போம். ஆமா, குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டாளா? ஆ, போயிட்டா. இப்போ இந்திராவை பார்க்க கார்த்திக் ஸ்கூலுக்கு வர்றது இல்லையா? அந்த நந்தினி சொன்னதை கேட்டு கார்த்திகை குழந்தைய பார்க்க விடாம செஞ்சோம். அதனால கார்த்திக்கு தான் சாந்தி மேல கோபம் அதிகமாயிடுச்சு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்னம்மா? கார்த்திகையும் சாந்தியும் சேர்த்து வைக்கிறதுக்காக நந்தினி இந்த பிளான சொன்னாளா, இல்ல பிரிக்கிறதுக்காக சொன்னாளான்னு? இல்லம்மா, தப்பு. அப்படியெல்லாம் ஒருபோதும் நினைக்காதீங்க. நந்தினி அப்படிப்பட்டவ இல்ல. கார்த்திக் சாந்தி ஒன்னா சேரணுங்கிறதுக்காக பாடுபடுறவ அவ. ஐ நோ ஹர் வெரி வெல். நானும் ஆரம்பத்துல அப்படிதான்ப்பா நினைச்சேன். ஆனா நாளாக எனக்கு அப்படி தோணல. பிள்ளையார் பிடிக்க குரங்க போன கதை மாதிரி இருக்கு. இல்லம்மா, உங்களுக்கு நந்தினி இப்பதான் தெரியும். ஆனா எனக்கு அவ மிலிட்டரியில இருந்தப்பவே தெரியும். அவளை தெரியும், அவ மனசை தெரியும், அவ குணத்தை தெரியும். கார்த்திக் கல்யாணம் ஆறதுக்கு முன்னாலேயும் சரி, அவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சரி, அவ நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி வேண்டிக்கிட்டவ நந்தினி. சாந்திங்கிற பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க போறான்னு தெரிஞ்சப்போ மனசார வாழ்த்தி தான் காதல தியாகம் பண்ணவ நந்தினி. நந்தினி, நான் ஒன்னு சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டேன். ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன் நீ அவன் மேல வச்சிருக்கிற காதல. அவன்கிட்ட ஏன் ப்ரொபோஸ் பண்ண மாட்டேங்கிற? நானும் சொல்லத்தான் நினைக்கிறேன், பட் சிச்சுவேஷன் அமையல. என் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொல்லவும் முடியல. அதை கேட்கிற நிலைமையில அவரும் இல்ல. இப்ப கூட விஜய் டெத்தான பிறகு அவர் ரொம்பவே அப்செட் ஆயிருக்காரு. நேரம் வரட்டும், நிச்சயமா என் காதல சொல்லுவேன். என்னது, நந்தினி கார்த்திகை காதலிச்சாளா? ஆமா, ஆனா அவ மட்டும்தான் காதலிச்சா. அவ காதலை பத்தி கார்த்திகிட்ட சொல்ல போறப்பதான் விஜயோட மரணம், சாந்திக்கு மறுவாழ்வு எல்லாம் நடந்துருச்சு. தன் நண்பன் மனைவிக்கு மறுவாழ்வு கிடைக்கிறதுங்கிற சந்தோஷத்துல அவங்கள வாழ்த்தி தன் காதலை மூடி மறைச்சிட்டா நந்தினி.